என்னுடைய நிலைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். அதற்கு பிறகு தாய் மாமன் தங்க மோதிரம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எத்தனை ஏழை படிச்சிருக்கு, அந்த குழந்தைங்க வந்து டெலிவரி ஆனது அப்படியே சிரிச்சுட்டு இருக்கு. அது கையில கொண்டு போய் மோதிரத்தை போட்டா அந்த அம்மா எப்படி மகிழ்ச்சி அடைய நீங்க பாருங்க. இந்த சிந்தனை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாருக்கும் இல்லை. அந்த குழந்தை சிரிக்கை இந்த அம்மா அப்படியே மகிழ்ச்சி அடைவாங்க. மாமன் கூட ஒண்ணு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வர மாட்டான். தங்க மோதிரத்தையே போடுகிற ஒரு தமிழ்நாட்டுடைய தங்க தலைவன் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் என்பதை நினைப்பார்கள் நினைக்க மாட்டாங்க. எனக்கு சத்யபாமலாம் பேச சொல்லணும்னு ஆசை, தமிழ் செல்வியும் பேச சொல்லணும்னு ஆசை. மலைகளை வந்துருவோம்னு பயம். அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க, நீங்க பேசியிருக்கீங்க சித்த, மலைகளை வந்துட்டு இத்தனை கூட்டத்தை எப்ப பாக்குறேன்ட்டாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், அழகின்ற வருகிற கூட்டம் அவருடைய போர்வதில் நான் பார்க்கிறேன். எல்லோரும் சொன்னார்கள், ஆட்சி நிலைகளை பற்றி சொன்னார்கள். முதலனை கொண்டு வந்தார் கவர்னர். முதலனைக்கு பேசாத முதலமைச்சர் பேச வேண்டும். ஆளுநரில் அவர் பேசினார், எல்லாம் இந்த தலைதறிக்க ஓடியே போயிட்டான். பேசினா என்ன சிக்கல்னு அவளுக்கு தான் தெரியும். பேசாத ஒரு முதலமைச்சர் ஒவ்வொருத்தரும் அட்டையை பிடிச்சிட்டு குத்திட்டு வந்துட்டானு, நெஞ்ச நிமித்திட்டு அவர் பேச ஆரம்பிச்சார். பாருங்க, இங்க இருக்கிற மக்கள் வரி பணத்தை 1 ரூபாய் கூட எடுக்க மாட்டேன், எடுக்க விட மாட்டேன், எடுத்தவர்களை விட மாட்டேன் சொன்னார். ஓடியே போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. அவர் பேச ஆரம்பிச்ச என்ன நம்மளுக்கு தெரியும். இடி மெல்லன் மலையை போல பொழிறாரு. கம்முன்னு அமைதியை கேட்டே இருப்பார். நானும் பார்ப்பேன். நான் இதுவரைக்கும் யாரையும் பார்த்ததில்லை. நான் புரட்சி தலைவர் அம்மாவோட பயணத்தை மேற்கொண்டேன், எல்லாம் பார்த்துட்டேன். கோட் சூட் போட்டு வந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நிச்சயம் பார்க்கிறேன். அப்படியே அப்படி வர்றாரு பாருங்க, அப்படியே ட்ரிம்னு. நானே கொஞ்ச நேரம் அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்கலாம் எனக்கு ஒரு ஆசை. உங்களுக்கு எத்தனை ஆசை இருக்கு பாருங்க. எல்லாரும் அவரை பார்க்கலாம் நிறைய நினைக்கிறீங்க, கோடிக்கணக்கான மக்கள் நினைக்கிறார்கள். ஆனா நேரம் தான் அவருக்கு இல்லை, இன்னும் பார்க்க தருவார். அப்படிப்பட்ட அன்பை செலுத்தக்கூடியவர், கூர்மையான அறிவு ஆற்றலை படைத்தவர். எல்லாம் சொன்னாங்க. திரைப்படத்துல தான் நடிச்சாங்க. திரைப்படத்தில் உச்சகட்டத்திலே யாரும் வீழ்த்த முடியாத இடத்தை பெற்றுவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலிடத்தை பெற்று என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பண்ண முடியும். எல்லாம் நினைக்கிறாங்க. பாருங்க, நம்மளுக்கு ஒரு இயற்கை. இதுக்கு முன்னால மழை பெய்து நின்று போச்சு. இது ஒரு நம்மளுக்கு 100 நாள் சாதனை தான். ஓரளவு மழை பெய்ஞ்சிரு. என்ன ஆகும் போது இத்தனை கூட்டத்தை நாம் கூட்டி என்ன பண்ணி இருக்குமே. இன்னைக்கு 100 நாள் சாதனை நான் பேச முடியுமான்னு நினைச்சேன். இயற்கையும் நமக்கு இடமிட்டு இருக்கிறது, மழையும் பெய்திருக்கிறது, குளிர்ச்சியும் தந்திருக்கிறது. இதுதான் நம்மளுக்கு நடைபெறுகிற நிகழ்ச்சி. நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், மக்கள் அங்கீகாரம் தேவை ஒரு இயக்கத்திற்கு. அந்த அங்கீகாரத்தை பார்க்கிற போது நானே வியந்து போனேன். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற பெண்களை காணுகிற போது, இத்தனை பெண்கள் எந்த கூட்டத்தையும் நான் கூட்டிட்டு வர முடியாது. கொஞ்சம் பேர் வருவாங்க, ஆண்கள் தான் எந்த கூட்டத்திலும் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் பெண்கள் நிறைந்திருக்கிற கூட்டம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாருக்கு நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கிறது. நம்மை வாழ வைப்பார், நம்மை பேணி காப்பார், நமக்கு அருளாக நின்று இங்க இருக்கிற ஆட்சி நடத்துவார். எல்லாம் நினைச்சிருக்காங்க. இந்த பாலியல் குற்றம், போதை, கீதை எல்லாம் 6 மாதத்துக்கு அப்புறம் பாருங்க அது என்ன நடக்க போது நீங்களே வேடிக்கை பார்க்கணும். நான் சொல்றேன், அவரோட பேசிட்டு இருக்கனால சொல்றேன். சில ரகசியங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. அவர் மனதிலே வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டத்தை நான் கூர்ந்து விழிக்கிற போது, இவரை வெல்வதற்கு இந்தியாவிலே எந்த முதலமைச்சராலும் முடியாது. இந்த 10 நாளைக்கு முன்னாடி நார்த் இந்தியாவிலிருந்து 2 லேடிஸ் 2 ஜென்ஸ் வந்தாங்க. பெஸ்ட் கவர்மெண்ட் நடத்துறீங்களே, நல்லாட்சி தர்ற இந்த மாதிரி முதலமைச்சர் எங்களுக்கு இருக்காதான், எப்ப கிடைக்குன்னாங்க. வேற அந்த மாநிலத்துக்கு கேட்க வேண்டிய கேள்வி இந்த மாநிலத்துக்கு கேட்டான், என்னப்பா பண்றது. எல்லோரும் விரும்புவது இவர்தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்திற்கும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இந்தி பேசுற மக்கள் விரும்புறானா எங்க போயிட்டு இருக்கு நாடு. இதுதான் சில பேருக்கு வைத்திருச்சு. ஜனநாயகத்தை வரக்கூடாது. நாங்க
எதுக்கு? அது வந்திருந்தா 234 தொகுதி நாம தான். இந்த ஜனநாயக படம் மட்டும் ரிலீஸ் ஆகியிருந்தா 234 தொகுதி நாம தான் வெற்றி பெற்றிருப்போம். யாராலையும் மாற்ற முடியாது. நான் பார்க்க மறுபடியும் பார்த்துட்டு இருக்கலாம்னு ஆசையை போச்சு. அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த அடித்தட்டில் இருக்கிற மகளிர், அடித்தட்டிலே இருக்கிற ஏழைகள், அடித்தட்டிலே கல்வி கற்றுவிட்டு வேலை இல்லாதவர் இருக்கின்றவர்களாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்க வேண்டும் என்று சிந்தனை ஓட்டத்தோடு ஜனநாயகத்தை உருவாக்கினார். இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்காக ஒரு தலைவர், ஜனநாயக படம் வரவில்லை என்றாலும் ஜனநாயகத்தை காக்கிற தலைவராக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, சொல்லுவாங்க தலைவர் அந்த மக்கள் எதில் பேசினார் மலைக்கல்ல, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே சத்தியம் தவறாது உத்தமர் போலவே நடிக்கிறார், பல சமயங்களில் கொள்ளை அடிக்கிறார். இது அன்னைக்கே பாடி போயிட்டாரு வீட்டுக்காக. இதுதான் வேடிக்கை. இது அப்பா ஒரு படம் தயாரிச்சார், காகித ஓடம் கடலை மீது மூவரும் போவோன்ட்டார், முடிஞ்சு போச்சு. இது அவர் பாட்டு. பாட்டுகளை பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு. நான் எதற்காக அதை சொல்லுகிறேன் சொன்னால், நாட்டுடைய நிலைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். எல்லாரும் நினைச்சாங்க. என்ன காரணம்? 108 பேர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஆள் என்னங்கிறாரு 118 பேரோட வாங்குறாரு. நாங்களும் போய் அங்க ஆளுநர் பேசுற போது 118 கொண்டு வந்தால் உங்களை ஆட்சி. பாண்டிச்சேரியில் படத்தை எந்திரிச்சு நின்றுட்டானியா? எந்திரிச்சு இல்ல, நம்முடைய தலைவர் முதலமைச்சர் 47 பேரை வச்சுட்டு முதலமைச்சர் சொன்னா, ஐயா 108 பேரை வச்சு நான் விட்டுருமா? 10 பேரை கொண்டு வந்தா கதையை முடிச்சிட்டோம். திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைக்கிறது என்று தமிழ்நாட்டின் வரலாற்றில் யாருமே சிந்திக்க முடியாத ஒரு சிந்தனையை ஓட்டத்தை உருவாக்கியவர் அன்னைக்கு பேசிட்டு போனவர் தான். அதுக்கு பிறகு வேற சொல்லக்கூடாது, சொன்னா வெக்கக்கேடு. அந்த கட்சியிலுக்கே சொல்லிட்டாங்க, அண்ணா திமுக நாளொரு மேனியும் பொருதலோனமாக பூஜ்ஜியமாகி கொண்டிருக்கிறது. நான் சொல்ல பின்னால் இருக்கிற எம்எல்ஏ சொல்லிட்டார், அது பேர சொல்லக்கூடாது. சொன்னா அப்புறம் நாளைக்கு அவர் எனக்கு சண்டைக்கு வருவார். எனக்கு நண்பர். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்துருவான் 6 மாசம் தான் அந்த கட்சி இருக்குங்கிறான். நான் கேட்கிறேன், 6 மாசம் இல்லையப்பா, அவர் உயிருள்ளவரை அவர் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரை யாராலும் மாற்றி காட்ட முடியாது. கூட இருக்கிறதே தெரியுமாப்பா அவருடைய நிலைகளை. நீ வெளியிருந்து பார்த்துட்டு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்து செட்டில் ஆனவங்கள பேசக்கூடாது. அது செட்டில்மெண்ட், அதுவே இது தீர்ப்பு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மக்கள் விரும்ப. நான் ஒண்ணு சொல்றேன், கரட்டடி பாலத்துல தான் ஒரு பையன் 7வது வார்டு நினைக்கிறேன், 7வது வார்டா இந்த வார்டு 7வது வார்டு பாட்டி கூட்டிட்டு போறான், கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் பூத்துக்கிட்ட போயிட்டேன், உள்ள போயிட்டேன். பூத் ஏஜென்ட்லாம் பாட்டி டிக் பண்ணியாச்சு, ரேக வாங்கியாச்சு. நீ இறப்பா, நீ போகாத, நீ போனேன்னா உங்க பாட்டி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டான்னு வெளியே சொல்லிடுவான்ட்டு விட மாட்டேங்கிறாங்க. இந்த பையன் 8 வயசு பையன் பண்ண வேலையை பாருங்க. எல்லாரும் பூத்துல உட்காந்துருக்கணும், இந்த கடத்துல அந்த கடத்துல சேர்த்தே போயிருந்து பிறல்றான். பாட்டி நீ விசிலுக்கு ஓட்டு போடாதுன்னா இந்த இடத்துல சேர்த்துருவணும், இங்கே எங்கேயும் உள்ள ஆரம்பிச்சு நிலத்துல படுத்துக்கு. எங்காச்சும் பார்த்துருக்கீங்களா? இளைஞர்கள் அத்தனை பேரும் கைபிடித்து தாயும் தந்தையும் பாட்டியும் பாட்டனையும் சித்தப்பா சித்தியும் கொண்டு வந்து விஜய் எங்களுக்கு ஓட்டு போடு என்று சொன்ன வரலாறு தமிழ்நாட்டில் இங்கேதான் நடைபெற்று இருக்கிறது. விசிலுக்கு போடாவிட்டான் சோறு சாப்பிட மாட்டேங்கிற ஒருத்தான், போட்டு வந்தியான்னு கேட்கிற ஒருத்தான், போடு எல்லாம் செத்து போயிருங்க. இது எங்காச்சும் பார்த்துருக்கீங்களா? இந்த கட்சியில 2000 கொடுத்து கூப்பிட்டு வந்தான், அதுல பாதி பேர் அமுக்கான். ஓட்டுக்கு 2000 அவன் இதுதான்டா கடைசி தேர்தல் நம்மளுக்குன்னு தெரிஞ்சு பிடிச்சிட்டான். பணம் கொடுக்கறத பாதி அமைக்கிட்டான். நடந்தது இல்லையா? ஆனா ஒருத்தர் 60 கோடி செலவு பண்றாங்க, ஒருத்தர் 70 கோடி செலவு பண்றாங்க. இல்லை நேற்று கேட்க அவங்கள வருவாங்க பேப்பரை தூக்கிட்டு, இந்த காரியம் செய்யுங்கன்னா இந்த காரியம் செய்யணும். வாப்பா நான் இது வந்து செய்யறேன், தலைவர் சொல்லிவிட்டார். வெற்றிக்கு பிறகு அத்தனை பேரும் ஒன்றுதான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிகள் என்று சொன்னார்.
நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசுவாங்க, இந்த ஆளை நம்பி ஏமாந்து போச்சுங்க, 70 கோடி போனதுதான் மிச்சங்க. அதோடு போச்சான். தேர்தலில் சீட் கொடுக்குற யாருக்கு? 10 லட்சம் 10 கோடி கட்டாத சீட் உலகத்தில் எங்கே துண்டா? அறிவுமே இல்லாத ஆற்றல் அசோக் கட்சியில உறுப்பினர் கிடையாது, அவர் எம்பிக்கு நிற்கிறார். இந்த கட்சி எப்படி இருக்கு நினைக்கிறேன். இதில் அமர்ந்து கொண்டிருக்க, எனக்கு பின்னாலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களையும் நான் பார்க்கிற போது, தமிழக வெற்றி கழகத்திற்காக உயிர் தியாகம் செய்த இளைஞர் தான் இங்கே அமைச்சர்கள். அதான் நான் பார்க்கிறேன். நான் ஒருத்தன் மூத்த அமைச்சர். நான் அதையெல்லாம் பார்க்கிற போது நான் பார்க்கிறேன், பின்னி எடுக்கிறாங்க. இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க புதுமுகங்கள் வந்து இருக்கிறார்கள், இவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று நினைத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினரும் பிச்சை எடுக்கிறாங்க, அமைச்சர் அதற்கு மேலே எக்கி அடிக்கிறாங்க. நான் சமாதானம் பண்ணிட்டு இருக்கேன். இதான் நடக்குது. இதெல்லாம் பார்க்கிற போது வேடிக்கையாக இருக்கிறது. இளைஞர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் ஆற்றல் மிக்கவர்களாக இந்த இயக்கத்திலே தன்னை அர்ப்பணித்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அங்கீகாரம் சொன்னாங்க. எல்லாருக்கும் அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் சமுதாய சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதில் எந்த பாகுபாடும் இருக்காது. இதைத்தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எனக்கு இட்டிருக்கிற கட்டளை. ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இங்கே இத்தனை பேர் எங்களை நம்பி வந்திருக்கிறீர்கள், இந்த நம்பிக்கைக்கு உரிமையாக நாங்கள் இருப்போம். சொன்னாங்களே, இந்த பைபாஸ் ரோடு வருமான புறவழிச்சாலை சாங்ஷன் பண்ணி வந்திருக்கேன். தேரிப்பெல்லாம் வருமானாங்க, அது காங்கிரஸோட அமைய போகுது, அதுக்கு வரப்போகுது. மாவட்டம் இங்கே அமையும் என்று சொன்னார்கள். அடுத்த ஆண்டு வரையிலும் மாவட்டத்தை பிரிப்பதோ அல்லது வட்டத்தை பிரிப்பதோ கோட்டத்தை பிரிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன் என்று சொன்னால், மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது வீடுகள் மார்ச் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதம் வரையிலும் இந்த கணக்கெடுப்பு முடிந்ததற்கு பிறகுதான் இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. நான் முதலமைச்சரோடு பேசியிருக்கிறேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, சொன்னாலே புரிந்து கொள்வீர்கள். எல்லாம் மாவட்டத்தை கொண்டு வருவீங்களா? நீங்களும் வந்தீங்களே போனீங்களே, மாவட்டம் பிரிக்கப்படுமான அதே போலதான் மாவட்டம் பிரிக்கிறது. அந்த சர்வே பண்ற வேலையை எனக்கு தான். இவ வெளியிருந்து அறிக்கை, மாவட்டத்தை பிரிக்க முடியுமா, வட்டத்தை பிரிக்க முடியுமா, எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா பிரிக்கிறவனே நான் தான், பிரிச்சு தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறவனே நான். இவன் ஏண்டா கூப்பாடு போடுறான்?